இலங்கையின் வளங்களை தான் சுரண்டி கொண்டு இலங்கைக்கு கொஞ்சம் காசை கொடுத்து அவர்கள் அதை சாப்பிட்டு கொண்டு இருங்கோ, அவ்வளவுதான். நீங்கள் பெருசாக வளர்ந்து சவாலாக மாற வேண்டாம். இப்ப அமெரிக்கா என்ன சொல்கிறது? இந்தியாவை ஒரு போதும் எங்களுக்கு சவாலாக வளர விட மாட்டோம் என்று. சீனாவில் விட்ட பிள்ளையை நாங்கள் விட மாட்டோம். அதே ஸ்ட்ராட்டஜியை தான் இந்தியா இலங்கையில் பார்க்கிறது. 2 தத்துவங்கள். ஒன்று, நாங்கள் பலமாக வேண்டும் மக்களிட செல்வாக்கை பெற்று, அதை பெற முடியாது விட்டால் எதிர்த்தரப்பை பலவீனமாக்க வேண்டும். அப்ப அரசு பாரண்டு என்ன செய்து விட்டா அடுத்த ஸ்ட்ராட்டஜிக்கு பாஞ்சிருக்கு, எதிர்த்தரப்பை பலவீனமாக்குவது. அதுதான் தொடர் கைதுகள். போர்ட் சிட்டியாக இருக்கலாம், அல்லது அம்பாந்தோட்டை துறைமுகமாக இருக்கலாம், விமான நிலையங்களாக இருக்கலாம், நெடுஞ்சாலைகளாக இருக்கலாம் என்று பல அபிவிருத்தி திட்டங்களை சீனா மேற்கொண்டு வரும். ஆனால் இந்தியாவை பாருங்கள், எந்த ஒரு தொழில்நுட்பத்தையுமோ ஒரு தொழில் வளர்ச்சியையுமோ இலங்கைக்கு கொடுத்து இலங்கையை முன்னேற்றுவதற்கு இந்தியா விரும்பவில்லை என்று சொன்னால், அவ்வாறு ஒன்று நடந்தால் இந்தியாவால் இந்த இலங்கையை தனது கட்டுக்குள் வைத்திருக்க முடியாதுன்றது தெரியும். இந்த எதிர்கட்சிகள் ரணில் விக்ரமசிங்கா, சஜித் பிரேமதாசா, நாமல் ராஜபக்ஷ போன்ற பலர் உலக நாடுகளின் அனைத்து தூதுவர்களையும் கூப்பிட்டு ஒரு விளக்க கூட்டத்தை வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. SJP நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பரும் இவர்களுமாக இணைந்து இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜாவிடம் இந்த மாகாண சபை தேர்தல் மற்றும் வடக்கு கிழக்கு மாகாண சபை தொடர்பாக 13வது திருத்தம் தொடர்பாக பேசும்படியும் அதை நடத்தும்படியும் அதை கோரிக்கை விடுத்திருந்தனர். NPP கட்சியும் வடக்கிலும் கிழக்கிலும் ஒரு கணிசமான பலத்தை கொண்டிருப்பது அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதகமான சூழ்நிலையாகத்தான் இருக்கின்றது. தமிழர்களை பொறுத்தவரையில் தமிழர்களிடம் அடிபணிவு அரசியலை தவிர வேறு எதுவும் இல்லை என்றது எல்லோருக்கும் தெரிந்த விடயமாகத்தான் இருக்கின்றது. மேல் மாகாண சபை 13வது திருத்தத்தை போன்றவற்றை இந்தியா அதை தூக்குகின்றது என்று சொன்னால், இந்தியாவுக்கு ஒன்று தெரிகிறது, இலங்கையை நம்ப முடியாது. இப்போ வடக்கு கிழக்கையாவது தங்கள் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்றதை இப்போது இந்தியா உணர்ந்திருப்பதாகத்தான் தெரிகிறது. இலங்கை ஒரு இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜாவின் ஒரு கருத்தை புறக்கணித்திருந்தால் பரவாயில்லை. வெளிவர செயலாற்ற கருத்தையே இலங்கை ஒரு கருத்தாக எடுக்கவில்லை. நீங்கள் வேணுமெண்டா உங்களோட அறிக்கையை விடுங்கள், நாங்கள் எங்கள் அறிக்கையை தான் விடுவோம். இப்ப இந்தியாவுக்கு அடுத்தது என்ன என்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. இந்தியா அதற்கு மேல் இலங்கையில் மீது ஒரு பிரஷரை கொண்டு வர முடியாது. இந்தியா நேரடியாக மோதவும் முடியாது. ஏனென்று சொன்னால் அங்கால ட்ரம்ப் அதிக அளவு வரிகளை விதிப்பார். ஏற்கனவே ரஷ்யாவு மீது போடப்பட்ட வரிகள் காரணமாக இந்தியாவுக்கு 100% வரி வரப்போகின்றது இந்த ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்கின்ற எண்ணெய்களுக்கு. உலக தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறப்பு. உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய கலாநிதி பிரபாகரன், எல்லோராலும் நன்கு அறியப்பட்ட இராணுவ ஆய்வாளர் வேல்ஸிலிருந்து அருஸ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. ஊடறுப்பு நேயர்களுக்கு என்பது வணக்கம். இலங்கையிலே பல்வேறுபட்ட விடயங்கள் இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அரசியல், அதே போன்று கைதுகள், இராணுவ நடவடிக்கைகள், சிறையில் உள்ளக ரீதியாக இடம்பெறுகிற மோதல்கள் என்று பல விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இப்போது இந்த குழப்பமான விடயம் ஒன்று ஒரு வகையிலே திட்டமிடப்பட்டது என்பது இப்போது மெல்ல மெல்ல அரசு உணர்ந்திருக்கின்றது. என்ன இடம்பெற போகிறது அல்லது ஒரு பெரும் கலவரம் ஒன்று இலங்கையில் எதிர்பார்க்கப்படுகிறது. சிறை கலவரங்களை பொறுத்தவரையில் கடந்த 3 வாரங்களில் பல சிறைகளில் கைதிகள் கிளர்ச்சியில் ஈடுபட்டதால் சிறைகளுக்குள் நிலைமை மோசமடைந்து வருவதாகவும், மேலும் வரும் வாரங்களில் இது போன்ற சம்பவங்கள் மேலும் அதிகரிக்க கூடும் என்றும் இப்போது இலங்கை அரசின் உள்ளகத்தில் அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்வதாக கூறப்படுகிறது. இந்த சிறைகளில் தொடர்ச்சியாக நிகழும் அமைதியின்மை சம்பவங்களுக்கு பின்னால் ஒரு சதி இருப்பதாக சில மூத்த அரசு அதிகாரிகளும் தங்களுக்குள் தெரிவித்துக் கொண்டிருப்பதாகவும், அரசு இது தொடர்பாக ஒரு உள்ளகத்தில் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருந்தாலும் உள்ளகத்தில் அவர்களுக்கு ஒரு பதட்டம் இருப்பதாகவும் இப்போது கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன.
கடந்த 2 ஆண்டுகளில் வந்து இலங்கையின் சிறைகளில் இருக்கிறவர்களின் எண்ணிக்கை வந்து மிகவும் மோசமாக அதிகரித்திருந்தது. கிட்டத்தட்ட 29,000 40,000 ஆனால் இப்ப என்னென்று சொன்னால் இந்த வாரம் கூட மகர மற்றும் மகசின் விளக்க காவல் சிறை, கொழும்பு குருவிட்ட மற்றும் பல்லன்சேன ஆகிய 4 சிறைகளில் கலவரம் ஏற்பட்டதாகவும் இதில் கிட்டத்தட்ட 3 பேர் கொல்லப்பட்டதாகவும் பலர் காயமடைந்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விரைவு படைப்பிரிவின் தலைவரான சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் ரமல் கொடித்துவக்கு இந்த கலவரத்தின் போது மகர மற்றும் மகசின் சிறைகளுக்கு முதலில் சென்றடைந்தார் என்றும் இந்த கலவரம் சிறை உடைப்பு முயற்சிக்கு வழிவகுத்தது என்றும் சில கைதிகள் கையில் கிடைத்த இரும்பு கம்பிகள் மற்றும் பிற பொருட்களை கொண்டு வெளிச்சுவர்களை உடைக்க முற்பட்டதாகவும் அதிரடிப்படையை கொண்டு தடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இது அங்கிருந்து வருகின்ற செய்திகள். இதன் பின்னணி என்று சொன்னால் இப்போது உண்மையில் இதன் அர்த்தம் என்று சொன்னால் சிறையை உடைக்க முற்படுகிறார்கள். அதன் ஊடாக குற்றவாளிகளை வெளியில் கொண்டு வர முற்படுகிறார்கள். குற்றவாளிகளை கொண்டு வருவதன் ஊடாக இலங்கையில் தென்னிலங்கையில் ஒரு அமைதியின்மையை உருவாக்கி ஏற்கனவே பொருளாதாரத்தால் சீரழிந்து போயிருக்கின்ற நாட்டுக்கு மேலும் ஒரு பொருளாதார சுமைகளை ஏற்படுத்துவதன் ஊடாக தற்போதைய அரசுக்கு எதிராக ஒரு சதி நடவடிக்கையை ஈடுபடுவதாக இப்போது இந்த அரசு மெல்ல உணர்ந்து கொண்டிருப்பதாகத்தான் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையின் பொருளாதாரத்தை பார்த்தீங்கள் என்று சொன்னால் கடந்த ஆண்டு முற்பகுதியில் 3.3 பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்த வர்த்தக பற்றாக்குறை ட்ரேட் டெபிஷன் என்று சொல்றது இந்த ஆண்டின் ஜூன் மாத இறுதியில் 5.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்திருக்கின்றது. ஆனால் இந்த ஆண்டு முற்பகுதியில் ஏற்றுமதி 10 பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்திருந்தாலும் இந்த வர்த்தக பற்றாக்குறை கடந்த வருடத்தை விட இந்த வருடம் மிக அதிகமாக அதிகரித்திருப்பது இலங்கையின் பொருளாதாரத்துக்கு கடுமையான ஒரு பின்னடைவாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. இலங்கையின் கையிருப்பு அந்நிய செலாவணியும் கூட மிக வேகமாக குறைந்து கொண்டு வருகின்றது. வெளிப்புற அதிர்ச்சிகளால் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள இந்த காலகட்டத்தில் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் 250 மில்லியன் டாலர் பெறுமதியான உதவி இப்போது இலங்கைக்கு மிகப்பெரிய ஒரு கொடையாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாது IMF தொடர்ச்சியாக வழங்குகின்ற நிதிகள். இப்ப எதிர்கட்சிகள் அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும், இந்த எதிர்கட்சிகள் ரணில் விக்ரமசிங்கா, சஜித் பிரேமதாசா உட்பட பல எதிர்கட்சிகள், நாமல் ராஜபக்ஷ போன்ற மற்றது பலர் இந்த வெளிநாட்டில் இருக்கின்ற வெளிநாட்டு உலக நாடுகளின் அனைத்து தூதுவர்களையும் கூப்பிட்டு ஒரு விளக்க கூட்டத்தை வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. அதே போல அங்கு நேற்று இடம்பெற்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவென்ற உறவினரின் திருமண நிகழ்வின் போது கூட கோத்தபாய ராஜபக்ஷவா இருக்கலாம், ரணில் விக்ரமசிங்காவா இருக்கலாம், நாமல் ராஜபக்ஷவா இருக்கலாம், தொடர்ச்சியாக அவர்கள் பின்னணியில் சந்தித்து கதைத்து இயங்கிக் கொண்டிருப்பதாகத்தான் தெரிவிக்கப்படுகின்றது. அப்ப இலங்கைக்கு ஒரு தற்போதைய அரசுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்திருக்கின்ற அதே சமயம் இந்தியாவும் இப்போது இலங்கை விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை கொஞ்சம் கொஞ்சம் இறுக்கி கொண்டு, அதாவது பிரஷரை அதிகரித்து கொண்டு வருவதை தான் இந்த இந்தியாவின் வெளிவார செயலாளர் விக்ரம் மிஸ்ரி வரவு காட்டுகின்றது. ஆனால் நீங்கள் அதனை குறிப்பிட்டாலும் கூட இந்தியாவின் மிரட்டலை இலங்கை கடந்த காலங்கள் போதொன்று ஒரு பொருட்டாக எடுக்கின்றதா, அல்லது அந்த மிரட்டல்கள் தொடர்பில் எதிர்வினையாற்றுகின்றனவா, அல்லது அந்த மிரட்டல்களுக்கு உண்மையில் இலங்கை பயப்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதாக நான் பார்த்த அளவுக்கு தெரியவில்லை. உங்களுடைய புலனாய்வு பார்வை அல்லது இராணுவ பார்வை, அரசியல் பார்வையில் அப்படி ஏதாவது அந்த தோற்றப்பாடுகள் உங்களுக்கு தென்படுகிறது? உண்மைதான். என்னென்றா கொழும்பு ஊடகங்களே போட்டிருக்கின்றன. அதாவது இந்திய வெளிவார செயலாளர் விக்ரம் மிஸ்ரியின் இலங்கைக்கு மேற்கொண்ட பயணம், இந்திய இலங்கை உறவுகள் இந்த வாரம் முக்கிய கவனத்தை அந்த பயணத்தின் போது பெற்றுக்கொண்டதென்றும்,
இருதரப்பும் பொதுவான விவகாரங்களில் ஒரே குரலில் பேசுவது அதாவது ஒரே குரலில் என்றால் இவற்றை அறிக்கையும் அவற்றை அறிக்கையும் ஒரே அளவாக பிரதிபலிப்பது மிக அரிதாதான், முன்பேலிருந்தே மிக அரிதாகத்தான் இருக்கும் என்றும் இந்திய இலங்கை உறவுகளில் எப்போதும் ஒருவித மறைமுக போக்கு இருப்பதாகவும், அதாவது அதாவது எப்போதும் ஒரு மறைமுக போக்கு என்று சொன்னால் அவர்கள் ஆங்கில ஊடகங்கள் எவ்வாறு போடுகிறார்கள் என்று சொன்னால் ஹைட் அண்ட் சீக் என்று போடுகிறார்கள். அப்படி இருந்து வருகிறது என்றும் கூறப்படுகிறது. ஏனென்றால் இந்த வாரம் கொழும்புக்கு வந்த விக்ரம் மிஸ்ரி வந்த போது கூட அவர் வருவதற்கு முன்னர் இந்த தமிழ் பேசும் மக்களின் அரசியல் பேரவை என்று சொல்ற பொலிட்டிக்கல் கவுன்சில் ஆஃப் தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புள், அந்த நாடாளுமன்ற அதை சேர்ந்த SJB நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பரும் இவர்களுமாக இணைந்து இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜாவிடம் இந்த மாகாண சபை தேர்தல் மற்றும் வடக்கு கிழக்கு மாகாண சபை தொடர்பாக 13வது திருத்தம் தொடர்பாக பேசும்படியும் அதை நடத்தும்படியும் அதை கோரிக்கை விடுத்திருந்தனர். விக்ரம் மிஸ்ரியும் அனுரகுமார திசாநாயக்காவை சந்தித்த பிற்பாடு அவர்களும் அதை தாங்கள் அங்கு பேசியதாகவும் என்று சொன்னது மட்டுமல்லாது இந்தியாவின் அறிக்கையில் இதில் இன்னும் ஒரு சந்தேகம் வருகின்றது. நீங்கள் கூறுகின்ற இடத்தில் நீங்கள் தொடரலாம். இப்போது நீங்கள் கூறியது போன்று தமிழ் கூட்டணி, அதாவது தமிழ் முஸ்லிம் அரசியல் கட்சிகள் ஒன்றாக சந்திக்கின்றார்கள். அதன் பின்னர் வடக்கு கிழக்கு சார்ந்திருக்கக்கூடிய தமிழ் கட்சிகள் தமிழரசு கட்சி, DTNA, கஜேந்திரகுமார் அணி என்று சந்திக்கிறது. முஸ்லிம்கள் தனியாக சந்திக்கின்றார்கள், மனோ கணேசன் தனியாக சந்திக்கிறார்கள். அப்படி என்றால் எதற்காக எல்லோரும் ஒன்றாக சந்திக்கணும்? இது என்ன அப்படி என்றால் இது ஒரு இந்தியாவின் ஒரு பிராண்ட் பண்ணுவது அல்லது இந்தியாவின் அங்கீகாரம் வழங்குவதற்கான சந்திப்பாகவா அந்த எல்லோரையும் ஒன்றாக சந்தித்து பின்னர் தனித்தனியாக சந்திப்பதனுடைய உள்நோக்கம் என்னவாக இருந்தது? இந்தியாவுக்கு இதில் என்ன தேவை இருக்கின்றது? இந்தியாவுக்கு இதர பூகோள அரசியல் ரீதியாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த கடந்த வாரம் இடம்பெற்ற சம்பவங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் நான் இப்போது இந்த சொல்ல வந்த விடயங்களுக்கு அப்பால் சென்று இதனை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வாரம் ஒரு முக்கியமான சம்பவம் இடம்பெற்றிருந்தது. அதாவது என்னென்று சொன்னால் முஸ்லிம் நேட்டோ எது உருவாகக்கூடாது என்று இந்தியா இவ்வளவு காலமும் இணைத்ததோ, எது உருவாகக்கூடாது என்று இந்தியா நினைத்ததோ அது உருவாகிவிட்டது. மெக்கா ஒப்பந்தம் என்று சொல்கின்ற ஒப்பந்தத்தில் சவுதி அரேபியாவும் துருக்கியும் துருக்கி, பாகிஸ்தான் இந்த 3 நாடுகளும் இணைந்து ஒரு உடன்பாட்டை எட்டியிருக்கின்றன. இதில் நாளைக்கு ஈரானும் இணையக்கூடும், நாளைக்கு ஆப்கானிஸ்தானும் இணையக்கூடும். அப்ப இதை எல்லோரும் என்னென்று கூறுகிறார்கள்? முஸ்லிம் நேட்டோ. இப்ப இந்த 3 நாடுகளின் படைபலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 170 அணுக்குண்டுகள் இருக்கின்றன. G20 பொருளாதார மாநாட்டில் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். ஒபேக் தலைமைத்துவத்தை கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு நாடு நேட்டோவிலும் இருக்கிறது, துருக்கி. அடுத்ததாக மிகப்பெரிய இராணுவங்களை அது வைத்திருக்கின்றது. பொருளாதாரம் $3 டிரில்லியன். அது மட்டுமல்லாது அந்த 3 நாடுகளின் ஆயுதங்களை இப்போது கூட்டினால் 1000 போர் விமானங்கள், 2 மில்லியன் இராணுவத்தினர், 7000 டேங்கிகள், 90,000 கவச வாகனங்கள், 34 நீர்மூழ்கி கப்பல்கள், 500 போர்க்கப்பல்கள், 4 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு. அது மட்டுமல்லாது F-35 அமெரிக்காவின் 5ஆம் தலைமுறை விமானங்கள், ரஷ்யாவின் S-400 ஏவுகணைகள் எல்லாவற்றையும் கொண்டது. இப்போது பாகிஸ்தானும் இதற்குள் இணைந்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்திய பாகிஸ்தான் போர் கடந்த வருடம் இடம்பெற்ற போது துருக்கி பாகிஸ்தானுக்கு தனது ஆளில்லாத தாக்குதல் விமானங்களை வழங்கியிருந்தது. அந்த விமானங்கள் டெல்லி வரையும் வந்திருந்தன. அதற்கு பிறகுதான் துருக்கியுடனான உறவை இந்தியா துண்டித்திருந்தது. துருக்கி விமானங்களுக்கான அந்த அனுமதியையும் மறுத்திருந்தது. இப்போது துருக்கி பாகிஸ்தானுடன் இணைந்து இந்த உடன்பாடு எட்டப்பட்ட பின்னர் அடுத்த நாளே இந்து சமுத்திர பிராந்தியத்தில் பாகிஸ்தானையும் துருக்கியின்றையும் உளவு விமானங்கள், அப்காஸ் ரக விமானங்கள் பறந்து திரிந்ததாக கூறப்படுகிறது. இப்ப இந்தியாவுக்கு இப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல். இந்த ஒரு படைபலத்துடன் பாகிஸ்தான் இணைந்து விட்டது, பொருளாதார ரீதியாக, படைத்துறை ரீதியாக. இது பாகிஸ்தானுக்கு என்னென்னு சொன்னால், இந்திய பாகிஸ்தான் போரின் போது பாகிஸ்தானுக்கு கிடைத்த வெற்றியின்
ஒரு அடுத்த பரிணாமமாகத்தான் இதை பார்க்கலாம். அப்ப இதை நான் ஏன் இங்கு கூறுகிறேன் என்று சொன்னால், இப்ப இந்த நிலையில் இலங்கை இப்போது முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறிவிட்டது. அமெரிக்காவுக்கு வளைகுடாவை இழக்கும் போது அமெரிக்கா ஆசிய பிராந்தியத்தை தான் குறிவைக்கும். அந்த ஆசிய பிராந்தியத்தில் தான் ஒரு நாட்டாமை உள்ளவை ஆளுமை உள்ளவராக காட்ட வேண்டிய ஒரு நிலை இந்தியாவுக்கு இருக்கின்றது. இப்ப இந்தியா இப்போது பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த மாகாண சபை 13வது திருத்தம் போன்றவற்றை இப்போது தூக்கி பிடிக்கின்றது. இலங்கை அரசின் டில்வின் டி சில்வாவின் கருத்தின் அடிப்படையில் இல்லாதை செய்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். புதிய அரசியல் யாப்பு சட்டத்துடன் இதை இல்லாமல் செய்வதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். இலங்கை இல்லாது செய்வதற்கு முயற்சிக்கிறார்கள். இந்தியா இப்போதுதான் அதை தூக்கி பிடிக்கின்றது. ஏனென்று சொன்னால், ஏன் சரி இப்போது நாங்கள் கேட்கலாம், ஏன் மாகாண சபை 13வது திருத்தத்தை போன்றவற்றை இந்தியா அதை தூக்குகின்றது என்று சொன்னால், இந்தியாவுக்கு ஒன்று தெரிகிறது, இலங்கையை நம்ப முடியாது. இப்போ வடக்கு கிழக்கையாவது தங்கள் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்றதை இப்போது இந்தியா உணர்ந்திருப்பதாகத்தான் தெரிகிறது. நீங்கள் கேட்ட கேள்வியின்படி ஏன் தனித்தனியாக சந்திக்கிறார்கள் என்று சொன்னால், இந்தியாவுக்கு இப்போது இந்த கட்சிகள் மீது கூட எந்த கட்சி விசுவாசமாக இருக்கும், எந்த கட்சி எப்போது மாறும் என்றொரு தடுமாற்றமாக இருக்கிறது மட்டுமல்லாது, இந்த கட்சிகளுக்கு பெரிதளவில் பலன் இல்லை, அதாவது பலம் இல்லை என்ற நிலைமையும் இந்தியாவுக்கு தெரியும். தமிழர் தரப்பை பொறுத்தவரையில், தமிழர் தரப்பில் இப்போது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு என்பிபி கட்சியும் வடக்கிலும் கிழக்கிலும் ஒரு கணிசமான பலத்தை கொண்டிருப்பது அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதகமான சூழ்நிலையாகத்தான் இருக்கிறது. தமிழர்களை பொறுத்தவரையில் தமிழர்களிடம் அடிபணிவு அரசியலை தவிர வேறு எதுவும் இல்லை என்றது எல்லோருக்கும் தெரிந்த விடயமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இப்ப நீங்கள் இந்த கொழும்பு பத்திரிகை என்ற ஊடகங்கள கருத்தின் அடிப்படையில் இந்தியாவின் வெளிவார செயலாளர் எவ்வளவுத்தான் அனுர்குமார் திசாநாயக்காவுடன் கதைத்தாலும் இலங்கை முற்றாக புறக்கணித்து விட்டது என்றுதான் அதன் அர்த்தம். புறக்கணிப்பின் பாதிப்பு அல்லது அதனுடைய எதிர்வினைகள் எந்த அளவுக்கு இலங்கைக்கு பாதிப்பாகும்? இலங்கையை பொறுத்தவரையில் இந்த தற்போதைய பூகோள அரசியல் நிலையை இலங்கை தனக்கு சாதகமாக சரிவர பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது. பெருமளவில் அமெரிக்காவுடனான உறவுகளை இலங்கை வலுப்படுத்தி இருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்துடனான உறவுகளையும் அது வலுப்படுத்திய வருகின்றது. உங்களுக்கு தெரியும், ஐரோப்பிய ஒன்றியத்தின் உறவுகள் பிரதிநிதிகள் அண்மையில் செம்மணிக்கு கூட வந்திருந்தார்கள். அவர்கள் வந்தது என்னென்று சொன்னால், அவர்கள் யாருக்கு கொண்டு சென்றதும் காட்டியதும் என்னென்று சொன்னால், இலங்கை ஏதோ ஒரு வகையில் தான் நடவடிக்கைகளை எடுப்பதாக கூறி இந்த GSP+ வரி சலுகையை பெறுவதற்கும், மற்றது இப்ப இந்த ஐரோப்பா அமெரிக்கா போன்ற நாடுகளுடன் இலங்கை ஒரு நல்லுறவை ஏற்படுத்துமாக இருந்தால் இந்தியா அதற்கு மேல் இலங்கையில் மீது ஒரு பிரஷரை கொண்டு வர முடியாது. இந்தியா நேரடியாக மோதவும் முடியாது. ஏனென்று சொன்னால், அங்கால ட்ரம்ப் அதிக அளவு வரிகளை விதிப்பார். ஏற்கனவே ரஷ்யாவு மீது போடப்பட்ட வரிகள் காரணமாக இந்தியாவுக்கு 100% வரி வரப்போகின்றது இந்த ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்கின்ற எண்ணெய்களுக்கு. பொருளாதார ரீதியாக நான் இப்போது இலங்கையைத்தான் கூறினேன். ஆனால் இந்தியாவின் நிலைமையும் மிகவும் ஒரு மோசமான நிலையில் தான் இந்தியாவும் இருக்கின்றது. அது உலக பொருளாதாரத்தின் நிலையும் அவ்வாறு தான் இருக்கின்றது. அப்ப இந்தியா நேரடியாக மோதாது மேற்குலக நாடுகளுடன், அது இலங்கைக்கும் தெரியும். எனவேதான் இலங்கை இந்தியாவின் வெளிவார செயலாளர், இலங்கை ஒரு இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜாவின் ஒரு கருத்தை புறக்கணித்திருந்தால் பரவாயில்லை. வெளிவார செயலாளர் கருத்தையே இலங்கை ஒரு கருத்தாக எடுக்கவில்லை. நீங்கள் வேணுமென்றால் உங்கள் அறிக்கையை விடுங்கள், நாங்கள் எங்கள் அறிக்கையை தான் விடுவோம். இப்ப உண்மையில் 2 பகுதியும் கதைத்து விட்டு நீங்கள் எந்த நாடுகளையும் பார்த்தீர்கள் என்று சொன்னால், 2 பேரும் கதைத்து விட்டு அறிக்கை விடைக்க என்ன சாரத்தை கதைத்தோம் என்று 2 அறிக்கையும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனால் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் தான் இவ்வாறு இருக்கும். இந்தியா அறிக்கை ஒரு மாதிரி இருக்கும், இலங்கை என்ற அறிக்கை ஒரு மாதிரி இருக்கும். இலங்கை அதை கண்டுகொள்வதும் இல்லை. இப்ப இந்தியாவுக்கு அடுத்தது என்ன என்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. எவ்வளவுதான் புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் நாங்கள் இந்தியாவுடன் நிற்கின்றோம் அப்படி இப்படி என்று சொன்னாலும் இந்தியா அவர்களையும் நம்புவதற்கு தயாராக இல்லை. என்ன சொன்னால், எல்லோரும் மேற்குலகம் சார்ந்த அமைப்புகளாகத்தான் இருக்கிறார்கள். ஒன்று இந்தியாவுக்கு தெரியும், அவர்களின் ஊடாக மேற்குலகத்தின் புலனாய்வுத்துறையினர் இந்தியாவுக்குள் ஊடுருவார்கள்.
என்றது என்றது இந்தியாவுக்கு கடும் அச்சமாக இருக்கும். எனவே தான் அவர்கள் புலம்பெயர் அமைப்புகளுடன் இவர்கள் எவ்வளவுதான் இந்தியாவுக்கு நாங்கள் வானத்தை கொடுப்போம், தரையை கொடுப்போம், கடலை கொடுப்போம் என்று சொன்னாலும் இந்தியா அதை ஒரு பொருட்டாக எடுப்பதில்லை என்று சொன்னால் அது இந்த அமைப்புக்குள் யார் யார் இருக்கிறார்கள் என்றது தெரியாத ஒரு நிலை. அது சில சமயங்களில் இந்தியா என்ற புலனாய்வு துறைக்கு தெரியலாம். இந்த நிலைமையும் இருப்பதால் நீங்கள் கேட்டது போல இலங்கைக்கு இதனால் பாதிப்பு என்று சொன்னால் இந்தியா ஏதாவது ஒரு முடிவை துணிந்தெடுக்க வேண்டும். ஆனால் துணிந்து முடிவெடுக்க வேண்டிய காலங்கள் எல்லாம் கடந்து போய்விட்டன. இப்ப இருக்கிற நிலையில் இந்தியாவால் துணிச்சலாக ஒரு முடிவெடுக்கக்கூடிய நிலையில் கூட இல்லை. இந்தியா ஏதோ ஒரு வகையில் இந்த மேற்குலக நாடுகளின் கூட்டணிக்கு இணைய வேண்டிய ஒரு கட்டத்துக்கு தான் வந்து நிற்கின்றது. இப்போது சிறை உடைப்பு அல்லது இலங்கையின் கலவரம் என்பது அதிக அளவில் பேசப்படுகிறது. இது உண்மையில் கைதுகளுக்கு பயத்தில் இடம்பெறுகிற ஒரு நடவடிக்கையாக பார்ப்பதா அல்லது இதனை எப்படி பார்ப்போம்? கைதுகளுக்குத்தான். என்னென்று சொன்னால் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுவதும் எதிர்கட்சிகள் பலவீனப்படுவதும் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக இருக்கும். என்றால் ஒரு கட்சி ஆட்சி, அதைத்தான் சீனா டில்பின் சில்வாக்கு நாங்கள் இதில் பல தடவைகள் அதை கூறிவிட்டு சொன்னதும் அதுதான். நீங்கள் உங்கள் நாட்டை அதை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் 20-25 வருடம் ஒரு கட்சி இருக்க வேண்டும். அதற்குரிய அத்திவாரங்களை அவர்கள் போடுகிறார். ஆனால் இந்த அனைத்துலக சமூகத்தை பொறுத்தவரையில் அல்லது பூகோள அரசியலை பொறுத்தவரையில் ஒரு நாட்டை ஒரு கட்சி ஆட்சியில் பலமாக அயல் நாடு இருப்பதை அயல் நாடு விரும்பாதேன் என்று சொன்னால், பலமாக ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கின்ற நாடு இன்னொரு நாட்டின் கைக்குள் போய்விட்டால் அங்கு ஒரு ஆட்சியை மாற்ற முடியாது. ஏற்கனவே பங்களாதேஷாக இருக்கலாம், நேபாளமாக இருக்கலாம், எல்லாவற்றையும் இழந்து விட்டார்கள். இப்போது இலங்கை இந்த நிலைமையில் இருக்கின்றது. இலங்கையை இழந்தால் இந்தியா முழுதாக சுற்றி வளைக்கப்பட்ட ஒரு நிலையாக தான் இருக்கும். அப்ப ஒரு கட்சி பலப்படுவதை தடுக்க வேண்டும். ஆனால் ஒரு கட்சி பலப்படுவதை தங்கள் கட்சியை பலப்படுத்தி எதிர்கட்சிகளை பலவீனமாக்குற நடவடிக்கையில் இலங்கை தீவிரமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இலங்கை கொண்டு தெரிகிறது, 2 UNPயையும் SLPயையும் நம்பாத மக்கள் தான் புதிதாக ஒருவரை கொண்டு வர வேண்டும் என்று போட்டார்கள். ஆனால் இந்த கட்சி AVP NPP கட்சியின் NPP அரசின் கெடுகாலமோ என்னவோ தெரியாது. அவர்கள் வந்த சமயங்கள் அவர்கள் தென்னிலங்கையை பொறுத்தவரை, நான் தமிழர் தொடர்பாக பேசவில்லை, தென்னிலங்கையை பொறுத்தவரை நல்ல முயற்சியாகத்தான் பலவற்றை எடுத்து மேற்கொண்டு வந்தார்கள். ஆனால் ஏதோ ஒரு காலத்தின் மாற்றம், உலகத்தின் பொருளாதார நிலைமை, ஹோமோஸ் நிலைமை எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டது. அப்ப இந்த பொருளாதாரத்தை இந்த பூகோள அரசியல் ஹோமோஸ் நிலைமையில் இதெல்லாம் சாதாரண மக்கள் வரையிலும் விளங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் குறைவு. அவர்கள் எல்லோரும் அரசின் தோல்வியாகத்தான் பார்ப்பார்கள். அரசுக்கு ஒன்று தெரிகிறது, இதை தாங்கள் தோல்வியாக பார்த்தால் இந்த கோத்தபாய ராஜபக்ஷாவுக்கு என்ன நடக்குமோ அதுதான் தங்களுக்கு நடக்கும். அப்ப அதற்கு முதல் என்ன செய்ய வேண்டும்? சரி, இன்னொரு தேர்தல் வரும்போது இந்த அரசுக்கு எதிராக மக்கள் வாக்களிப்பார்கள் என்று சொன்னால் எதிர்கட்சிகள் பலமாக இருக்க வேண்டும். அப்ப அவர்கள் பார்த்தார்கள், சரி, பொருளாதாரத்தால் நாங்கள் ஒரு நிலைமை அடைந்து எங்கள் செல்வாக்கு உயர்த்த முடியாது விட்டால் இரண்டு தத்துவங்கள். ஒன்று, நாங்கள் பலமாக வேண்டும் மக்களிட செல்வாக்கை பெற்று, அதை பெற முடியாது விட்டால் எதிர்த்தரப்பை பலவீனமாக்க வேண்டும். அப்ப அரசு என்ன செய்து விட்டா அடுத்த ஸ்ட்ராட்டஜிக்கு பாஞ்சுது, எதிர்த்தரப்பை பலவீனமாக்குவது. அதுதான் தொடர் கைதுகள். இப்ப தொடர் கைதுகள்ல இப்ப இந்தியா உன்னிப்பாக இந்தியாவை நடத்தி கொண்டிருந்தாலும் இந்தியாவுக்கும் தெரியும், ஓகே, தொடர் கைதுகளால் இவர்கள் எதிர்கட்சிகளை பலவீனப்படுத்துறாங்க. அப்ப இனி ஒரு காலத்துல ஏற்கனவே இலங்கை அரசு இந்தியாவை மதிப்பதில்லை. அதிலும் ஒரு ஒரு உறுதியான அரசு அமைக்குமாக இருந்தால் திரும்பியும் பார்க்கிறார்கள் என்று தெரியும். எனவே தான் இந்த ஏதோ ஒரு திட்டத்தின் அடிப்படையில் இப்போது இந்த எதிர்கட்சிகள் இணைந்துதான், அதுதான் நான் இப்ப இந்த உடற்பு ஆரம்பித்த போது நான் கூறினேன். இப்போது இலங்கையின் அரசின் உள்மட்டத்துக்குள்ளே பேசுகிறார்கள், இது ஒரு சதி, சிறைகள் தொடர்ந்து கலவரங்கள் மூட்டப்படுவது ஒரு சதி நடக்கிறது என்றதை இலங்கை உணர்ந்து கொண்டிருக்கிறது.
நீங்கள் இப்போது இந்தியா இலங்கை தொடர்பில் குறிப்பிட்டீர்கள். ஒரு வலுவான ஆட்சி நீடித்து செல்வதனை ஒருபோதும் இந்தியா விரும்பாது அல்லது அவர்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு ஆரோக்கியமாக இருக்காது என்று குறிப்பிட்டீர்கள். அப்படி என்றால் இப்போது இருக்கக்கூடிய 3/2 பெரும்பான்மையோடு, அதுவும் இலங்கையிலே வீதாசார பிரதிநிதித்துவத்தில் 3/2 பெரும்பான்மை பெற்றிருக்கக்கூடிய அரசு அல்லது அனுரவின் ஆட்சி என்பது இந்தியாவின் எதிர்கால அல்லது பூகோள அரசியலுக்கு ஆபத்தென்று இந்தியா கருதுகின்றதா அல்லது அப்படி வெளித்தோற்றம் இருக்கின்றதா? எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா தனக்கு சார்பான அரசை வைத்திருக்கும். பங்களாதேஷில் 15 வருடம் ஹசீனாவின் அரசு இருந்தது. இல்லை என்று சொன்னால் இருக்கின்ற அரசுகளை பலவீனமாக வைத்திருக்கத்தான் யோசிக்கும். அனுரகுமார திசாநாயக்கா என்ற அரசு வந்த பிற்பாடு ஒரு சீனா ஆதரவாக அவர்கள் இயங்குவார்கள் என்ற ஒரு தோற்றப்பாடு இருந்தது. பிறகு அது மாறி இப்போது அமெரிக்காவுக்கும் அமெரிக்கா மேற்குலகம் சார்ந்த நிலைப்பாட்டையும் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அவர்களிடம் 2 நிலைப்பாடுகள் தான் இருக்கின்றது. ஒன்று சீனா, ஒன்று மேற்குலகம். இந்தியாவை அவர்கள் அயல் நாடு, அவ்வளவு அந்த வட்டாரத்துக்கு தான் இந்தியாவை வைத்திருக்கிறார்கள். இந்தியா எவ்வளவு உதவி செய்தாலும் இந்தியாவை அந்த ஒரு நிலைமைக்கு தான் வைத்திருக்கிறார்கள். நீங்க பாருங்கள், இந்த பாலம் கட்டுவது கூட இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இலங்கை ஒருபோதும் அதுக்கு அனுமதிக்காது என்றதை இலங்கை திரும்ப திரும்ப அதை சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றது. எனவேதான் இந்தியாவும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முன்னைய காலத்தில் விடுதலை இயக்கங்களுக்கு ஆயுதங்களை வழங்கி இலங்கையில் ஒரு உறுதியற்ற தன்மையை ஏற்படுத்த முற்பட்டிருந்தது. இலங்கைக்கு உதவிகளை இந்தியா வழங்குகிறதே தவிர ஒரு தொழில்நுட்பத்தை வழங்கி இலங்கையை முன்னணிக்கு கொண்டு வந்து இலங்கையின் பொருளாதாரத்தை உயர்த்த இந்தியா விரும்பவில்லை. இந்தியா என்ன செய்கிறது என்று சொன்னால் இலங்கையின் வளங்களை தான் சுரண்டி கொண்டு இலங்கைக்கு கொஞ்சம் காசை கொடுத்து அவர்கள் அதை சாப்பிட்டு கொண்டு இருங்கோ, அவ்வளவுதான். நீங்கள் பெருசாக வளர்ந்து சவாலாக மாற வேண்டாம். இப்ப அமெரிக்கா என்ன சொல்கிறது? இந்தியாவை ஒருபோதும் எங்களுக்கு சவாலாக வளர விட மாட்டோம் என்று. சீனாவில் விட்ட பிள்ளையை நாங்கள் விட மாட்டோம். அதே ஸ்ட்ராட்டஜி தான் இந்தியா இலங்கையில் பார்க்கிறது. நீங்கள் பாருங்கள், சீனா போர்ட் சிட்டியாக இருக்கலாம், அல்லது அம்பாந்தோட்டை துறைமுகமாக இருக்கலாம், விமான நிலையங்களாக இருக்கலாம், நெடுஞ்சாலைகளாக இருக்கலாம் என்று பல அபிவிருத்தி திட்டங்களை சீனா மேற்கொண்டு வந்து. ஆனால் இந்தியாவை பாருங்கள், பேசுவார்கள் அதை செய்ய போறோம் இதை செய்ய போறோம் என்றுவார்கள். ஆனால் அவ்வளவு அது ஒன்றும் நடக்கிறதாக இல்லை. எந்த ஒரு தொழில்நுட்பத்தையுமோ ஒரு தொழில் வளர்ச்சியையுமோ இலங்கைக்கு கொடுத்து இலங்கையை முன்னேற்றுவதற்கு இந்தியா விரும்பவில்லை என்று சொன்னால், அவ்வாறு ஒன்று நடந்தால் இந்தியாவால் இந்த இலங்கையை தனது கட்டுக்குள் வைத்திருக்க முடியாதுன்றது தெரியும். அதே போலதான் இப்போ இந்த ஆட்சியும் இப்ப நீங்கள் கேட்டது போல இலங்கையில் இந்த அனுரகுமார திசாநாயக்காவின் ஆட்சி ஒரு உறுதியாக இருக்குமா என்றால் அது இந்தியா தனது பிராந்திய நலனுக்கு ஆபத்து என்று பார்க்கின்றது. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு மிக முக்கியமான கருத்துக்கள், குறிப்பாக இலங்கையின் அரசியல், பொருளாதாரம் மற்றும் முதலீடுகள் தொடர்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.